இனிமே நீ என் முன்னாடி வரக்கூடாதுமா. போயிடு. இல்லைன்னா உன்னை நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடியும் உன் விஷயத்தை நான் கலைச்சிருவேன். போயிடு, தயவு செஞ்சு போயிடு. திலீப், போயிடு. என்னப்பா? டேய் திலீப், நீ அர்ச்சனா பக்கத்துல இரு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இருக்கட்டும்பா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா? அர்ச்சனா இங்க இருக்க வேண்டாம்ப்பா. டேய், என்னடா சொல்ற? ஆமாப்பா, அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. அவங்க பார்த்துக்கிட்டோம். டேய், உனக்கே இது நல்லா இருக்கா? அர்ச்சனாவோட உடல்நிலையை பத்தி டாக்டர் என்ன சொன்னாரு உங்ககிட்ட சொன்னேன்ல? அதுக்கப்புறமா இப்படி பேசினா எப்படிடா? முதல்ல நான் சொன்னதை செய்யுங்கப்பா. தயவு செஞ்சு அவளை அனுப்பிச்சிருங்க. மாமா, எங்க வீட்ல கொண்டு போய் இப்பவே விட்டுருங்க மாமா, ப்ளீஸ். இதுக்கு மேல எனக்கு இங்க இருக்க இஷ்டம் இல்ல. நீ இருமா, நான் அவன்கிட்ட பேசுறேம்மா. மாமா ப்ளீஸ். இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ பேசிட்டீங்க. நீங்க சொன்னது எல்லாமே நான் கேட்டேன். ஆனா எனக்குன்னு சுயமரியாதை இருக்கு மாமா. சொன்னா கேளுங்க மாமா. இனிமே ஒரு நிமிஷம் நான் இங்க இருந்தா கூட நான் உயிரோட இருப்பேன்னு தெரியல. ப்ளீஸ் மாமா, என் குழந்தை இது வீட்ல நல்லபடியா பிறக்கும்ன்ற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. இல்லன்னா சொல்லிடுங்க, நானே இங்கே ஏதாவது வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். அர்ச்சனா, என்ன வார்த்தைமா சொல்லிட்ட? இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பேசாதம்மா. இத பாருமா, அந்த நினைப்பே வரக்கூடாது. என்ன இப்ப என்ன, உன்னை வீட்டுல கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே? நானும் கொண்டு போய் விடுறேம்மா. தயவு செஞ்சு இனிமே அப்படி எல்லாம் பேசாத. என்ன நீ படு, ரெஸ்ட் எடு, படுத்துக்க. படுமா, ரெஸ்ட் எடு. என்னங்க, காலையில போகும்போது எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போங்க. பணமா? ஆமா, 2 லட்சம் வேணும். என்னது 2 லட்சமா? அவ்வளவு பணம் எதுக்கு? என்ன 2 லட்சங்கிறது பெரிய அமௌண்டா தெரியுதா உங்களுக்கு? என்ன பொறுத்தவரை என்னோட சம்பாத்தியத்துல இல்லாத எல்லா பணமும் பெரிய அமௌண்ட் தான். ஓஹோ, அப்போ நீங்க சம்பாதிக்கிறது இல்லையா? சும்மா தான் வேலைக்கு போறீங்களா? சும்மான்னு சொல்றதை விட உதவிக்காக போயிட்டு இருக்கேன் தமயந்தி. ஓ, இது வரைக்கும் எனக்குன்னு நான் எதுவுமே நினைச்சதில்ல. என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நான் உதவி செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ என் அன்னைக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னங்க. அப்ப நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா அப்ப உங்களுக்கு தேவை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அப்படி இல்லையே. கல்யாணமாகி மனைவின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் இப்படி இருக்கிறது நல்லதே இல்லங்க. நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. பாதுகாப்புனா பணத்தை சொல்றியா? ஆமா, அதுவும் ஒரு பாதுகாப்பு தான். இல்ல தமயந்தி, நான் அப்படி நினைக்கல. எனக்கும் சரி உனக்கும் சரி எப்பவுமே பாதுகாப்பா இருக்கிறவங்க தான் அண்ணி. எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டுற மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிரேம் இறந்து போனது அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு நாம தானே ஆறுதலா இருக்கணும். உனக்கு பணம் ஏதாவது வேணும்னா அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்க. அவங்க கிட்ட கேக்குறது எப்படிங்க நியாயமாகும்? அது மட்டும் இல்லாம ஏன் இன்னும் சேவகனாவே இருக்கணும்னு நினைக்கணும்? உதவி செய்யறது ஒண்ணும் தப்பே இல்லைங்க. அதுக்காக ஒரே அடியா வாழ்க்கை தூக்கி கொடுத்துட கூடாது. அப்படி இருந்தா மரியாதையே இருக்காது. சரி, அந்த பவர் டாக்குமெண்ட சரி பண்ண சொன்னாங்கல்ல சக்தி அக்கா, நீங்க ஏன் மௌனமா இருந்தீங்க? எனக்கு வேண்டாம் தமயந்தி, அது அண்ணியோட பேர்லயே இருக்கட்டுமே. அதெல்லாம் அவங்க சொன்னது தானங்க. அவங்க சொன்னாங்கன்னா அவங்க பிரேம் இல்லங்கிற விரக்தியில சொன்னது. பிரேம் மட்டும் இல்ல, அண்ணி கூட அந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்க்கு காரணம். அதனால அவங்க பேர்லயே இருக்கட்டும். அப்போ இந்த வீட்ல உங்களுக்கு எதுவுமே இல்லையா? அப்படிதானே?
தமேந்தி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நானும் நீ வந்ததுல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் அந்த ஆபீஸ் மேலேயே கண்ணா இருக்க. உனக்கு அந்த ஆபீஸ் மேல அப்படி என்ன பெரிய ஆசை? தமேந்தி, நீ இந்த குடும்பத்துக்கு சாதகமா இருக்கியா இல்ல பாதகமா இருக்கியான்னு தெரியல. என்னது? ஒரு குடும்பத்துக்கு மருமகளா வந்துட்டா அந்த குடும்பத்தோட கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கெடுத்துக்கணும். அதுதான் அவளோட கடமை. ஆனா நீ இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்துக்கலையே. மனசுல உன்னை நினைச்சுக்கிட்டு அதை நிறைவேற்ற போராடிட்டு இருக்க. வேண்டாம் தமயந்தி, ஏற்கனவே ரேஷ்மி பண்ண தப்ப நீயும் பண்ணிடாத. அப்போ நீங்க என்ன ரேஷ்மி மாதிரி தான் நினைக்கிறீங்களா? அப்படிதானே? என் மேல உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல. எனக்குன்னு உங்ககிட்ட எதுவுமே கேட்க முடியாது. அப்படிதானே? மருமகங்கிற கடமை எனக்கும் இருக்குங்க. எனக்கும் ஒரு மனசு இருக்கு. அத இந்த வீட்ல இருக்கிற யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. சரி, தெரியாம தான் கேக்குறேன். நான் எதுக்கு உங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு வரணும்? எனக்குன்னு வேற வேலையே இல்லையா? அப்படி நான் வரேன்னா உங்க கஷ்ட நஷ்டத்துல நான் பங்கெடுத்துக்க தானே. அதுக்காக நான் உங்ககிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கலையே. நான் என்ன உங்களை இந்த சொத்துல பங்கு கேட்க சொன்னா? அப்படி ஒண்ணு இல்லையே. சரி, இந்த வீட்ல இருக்கிறவங்கள பத்தி தான் எப்போ நீங்க நினைக்கிறீங்களே தவிர என்ன பத்தி நினைக்கிறதே இல்ல. இந்த ஆபீஸ்க்கு வராம என் ஆபீஸ்ல உட்காந்து நான் ஏன் வேலையை பார்த்திருந்தேன்னா இந்த மாதிரி நான் யார்கிட்டயும் பணத்துக்காக கையேந்த வேண்டிய அவசியம் வந்திருக்காது. மத்தவங்களுக்குலாம் நான் தூக்கி கொடுத்திருப்பேன். ஏங்க, என் மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே அந்த அக்கறைய இந்த குடும்பத்து மேல நான் வைக்க முடியும். அப்படி நீங்க இல்லனா நானும் அப்படித்தான் இருப்பேன். இப்போ மனைவிங்கிற உரிமையில தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அந்த உரிமைய விட்டுட்டு போக வச்சிடாதீங்க. புரிஞ்சுக்குங்க. என்னடா கண்ணா, பாட்டியை தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா? அழுத அடம் பிடிக்க கூடாது. அம்மா இல்லையேன்னு அழக்கூடாது. அத்தை கூட சமத்தா இருக்கணும், குட் பாயா இருக்கணும் சரியா? சக்தி, சக்தி, நீ கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் போகாம இருந்தா நல்லா இருக்கும். ஏன் பாட்டி? பிரேம் இல்லைங்கிற ஏக்கம் நமக்கு மட்டும் இல்ல, கண்ணனுக்கும் இருக்கு. குழந்தைக்கு சொல்ல தெரியாதே தவிர அதை உணர முடியும். அந்த ஏக்கம் போகணும்னா அது தாயோட அரவணைப்புல தான் இருக்கணும். முதல்ல நீயும் பிரேமும் போவீங்க, 2 பேரும் திரும்பி வருவீங்க. இப்ப நீ மட்டும் தானே வர. கண்ண பேச தெரிஞ்சவனா இருந்திருந்தா அப்பா எங்கேன்னு கேட்டிருப்பான்ல. என்னதான் நான் வச்சிருந்தாலும், என்னதான் தூக்கி கொஞ்சினாலும் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்குமா? இப்பதான் ஆபீஸ கல்கி பாத்துக்கிறான்ல, அப்புறம் என்ன? என்ன சொல்லுமா? நீங்க தானே பாட்டி என்ன ஆபீஸ்க்கு போக சொன்னீங்க. அப்ப நீ இருந்த மனநிலைமை வேற சக்தி. வீட்டுல இருக்கிறத விட வெளியில போனேன்னா உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் தான் அப்படி சொன்னேன். இப்பதான் ஓரளவுக்கு நீ சமாதானம் ஆயிட்டியே. இல்ல பாட்டி, உங்களுக்கு அப்படி ஆயிட்ட மாதிரி தெரியுதே தவிர இப்ப வரைக்கும் நான் சமாதானம் ஆகல. வீட்ல மட்டும் இல்ல, ஆபீஸ்ல இருந்தா கூட அவரோட நினைவாதான் இருக்கு. அதுவும் முன்ன விட இப்ப அதிகமா இருக்கு. கல்யாணமான நாள்ல இருந்து இது வரைக்கும் அவரோட சேர்ந்து வாழ்ந்த நாளை விட பிரிஞ்சு வாழ்ந்த நாள் தான் பாட்டி அதிகம். ஆனா இப்படி இந்த பிரிவு நிரந்தரமாகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. விதி சதின்னு எதை சொன்னாலும் இப்ப அவரு இல்லைங்கிறது தானே உண்மை. என் மனசு சமாதானம் ஆகுங்கிறது இந்த ஜென்மத்துல இல்ல பாட்டி. அண்ணே, அண்ணே, ஆபீஸ்க்கு கிளம்பலாமா? இல்ல கல்கை, நான் எனக்கு ஆபீஸ்க்கு வரல. நீயும் தமைந்தி மட்டும் போயிட்டு வாங்க. இல்லக்கா, இன்னைக்கு என் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் அப்புறமா போய்க்கிறேன். ஏன், ஏதாவது கேஸ் வந்திருக்கா? இல்லக்கா, நீங்க ஆபீஸ் இவர் பேருக்கு மாத்துறதுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொன்னீங்கல்ல, அந்த வேலை இருக்கு.
தமயந்தி இப்ப எதுக்கு அந்த பேச்சை எடுக்கிற? அக்கா தான் சொன்னாங்க. சரி, நீ ரெடி பண்ணு தமேந்தி, நான் கையெழுத்து போடுறேன். எதுக்கு கையெழுத்து போடணும் சக்தி? அதனால என்ன வந்துட போகுது? ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல இருந்தா ஒவ்வொரு தடவையும் அக்காவை கேட்டுட்டு இருக்கணும்ல. அப்படி கேட்டாதான் என்ன? சக்தி என்ன வேற தேசத்துலயா இருக்கா? நீயும் இந்த வீட்டுல தானே இருக்க. அப்படி ஏதாவது தேவைன்னா இங்க வந்து வாங்கிட்டு போலாம்ல. சக்தி என்ன எப்பவுமே இங்க இருக்க போறா? எப்படி இன்னும் கொஞ்ச நாள் ஆபீஸ்க்கு வரத்தானே போறா? அப்ப மறுபடியும் வந்து பேரை மாத்துவியா? பாட்டி, அது எல்லாமே அப்புறம் பாத்துக்கலாம். தமைந்தி சொன்ன மாதிரி இப்ப பேரை மாத்திடலாம். இல்ல, நீ பாட்டி சொல்றதுதான் சரி. யார் பேருக்கும் மாத்த வேண்டாம். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். கல்கி, ஏதாவது பிரச்சனையா? பணம் கேட்டா நீ எதுக்குன்னு கேட்டேன், அதான் கோவம். சரி, கேட்டா குடுக்கலாம்ல கல்கி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை தான் பெருசாகும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. ஓஹோ, இப்ப பவர் டாக்குமெண்ட் கேட்டது கூட அதான் காரணமா? அப்போ அந்த பவர் டாக்குமெண்ட் உன் பேருக்கு வந்தா எப்ப வேணாலும் எவ்வளவு வேணாலும் பணம் வாங்கிக்கலாம், அப்படிதான் நினைக்கிறாள்ல? பாட்டி, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? தமைந்தி ஒண்ணும் பணத்துக்கு ஆசைப்படுறவ இல்ல. கல்கி, பணம் இல்லைன்னா தானே பிரச்சனை. அதான் நம்ம கிட்ட இருக்குல்ல, கொடுங்களேன் கல்கி. சரியா, நீ பாக்குறேன். வரேன் பாட்டி, வரேன். நீ போயிட்டு வாங்க. அண்ணி, என் கூட கொஞ்சம் வரீங்களா? எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சௌந்தர்யா. அதான் தமைந்தி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கால, அவ பாத்துப்பா. பாட்டி, குழந்தைய பாத்துக்கோங்க. சரி. என்ன பாட்டி இது? அண்ணி இப்படி அலட்சியமா பேசுறாங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சௌந்தர்யா. தமேந்தி கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்கால, அதான் அப்படி சொல்ற. அதுக்காக என் வீட்டுக்காரன் நான் போய் பார்க்காம இருக்க முடியுமா? நான் போய் பார்க்க தான் போறேன் பாட்டி. நீங்க வந்தா வாங்க, இல்லன்னா இப்படியே விடுங்க. என்னாச்சு? மாமாவை இன்னும் காணுமே. அர்ச்சனா இங்க இருக்க வேணாம்ப்பா. டேய், என்னடா சொல்ற? ஆமாம்ப்பா, அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. அவங்க பார்த்துக்கிட்டோம். முதல்ல நான் சொன்னதை செய்யுங்கப்பா. தயவு செஞ்சு அவளை அனுப்பிச்சிருங்க. இல்ல, இனிமே இங்க இருக்க கூடாது. போய்தான் ஆகணும். அப்பதான் எனக்கு ஒரு மரியாதை இருக்கும். அவர் என்னை பத்தி புரிஞ்சுக்கணும். என்னோட இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு தெரியணும். அவரே என்னை திரும்ப கூட்டிட்டு வரணும். அர்ச்சனா, கிளம்பலாமா மாமா? எந்த ஒரு முடிவும் கோவத்துல எடுக்க கூடாதுமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. வேண்டாம் மாமா,
நான் இங்க இருக்க விரும்பல. எங்க வீட்டுக்கே நான் போயிடுறேன். அவர் உங்ககிட்ட எப்படி பேசினாருன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. வேண்டாம் மாமா, இனிமேலும் என்னை தடுக்காதீங்க. அம்மா, அவன் எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னான்னு தெரியலையேம்மா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவன் வெறுப்புல சொல்லிருக்க மாட்டான். ஆஸ்பத்திரியில நீ இருக்கும்போது நீ எப்படி இருக்க, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு போன் பண்ணி கேட்டாமா அடிக்கடி. அதே மாதிரி பர்ஸ நான் மறந்து வச்சுட்டு வந்தப்போ அவன் தான் ஹாஸ்பிட்டலுக்கு பர்ஸ கொண்டு வந்தான். உன் மேல பாசமும் அக்கறையும் இருந்தனாலதான் அப்படி பண்ணிருக்கான். சொல்லு. அப்படி பாசத்திலயும் அக்கறையிலயும் சொல்ற வார்த்தையா மாமா அது? இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் அத்தை என்ன பேசும்போதெல்லாம் நீங்க தான் அவங்களை எதிர்த்து பேசுனீங்களே தவிர அவர் ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசியிருக்காரா? அப்படின்னா அவங்க சொல்றதுக்கெல்லாம் அவரும் ஆமோதிக்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்படி பாசம் இருக்கு, அன்பு இருக்குன்னு நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்களே தவிர அவருக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமா. உண்மைய சொல்றேன் மாமா, அவருக்கு என்ன பிடிக்கல. அர்ச்சனா, என்ன விட்டுருங்க மாமா, நான் போயிடுறேன். அம்மா, அவதான் போறேன் போறேன்னு சொல்றால, நீங்க ஏங்க தடுக்கிறீங்க? அப்பவும் அப்படித்தான் பண்ணா. அவ பாட்டுக்கு எங்கேயோ கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கி இருந்தா. அங்கேயே அவளை விடாம கெஞ்சி கூத்தாடி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்பவும் வரமாட்டேன்னு தானே சொன்னா. மருமகளா இல்ல மகளா வான்னு என்னமோ பெத்த பொண்ணு மாதிரி தானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இவ இந்த வீட்டுக்கு வந்ததே திலீப்புக்கு பிடிக்கலங்க. லட்சுமி, தேவையில்லாதெல்லாம் பேசாத. எதுங்க தேவையில்லாதது? அப்படி தேவையில்லாத ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா அது இவதான். திலீப்புக்கு எப்படி இவளை பிடிக்கலையோ அதே மாதிரி இவளுக்கும் இந்த வீடு பிடிக்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதவங்கள எதுக்குங்க நீங்க ஒண்ணு சேர்க்க ட்ரை பண்றீங்க? என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பேசுறியா நீ? பிரியணும்னு நினைக்கிறது அவங்க இல்ல, நீதான். இப்பவும் சொல்றேன், அர்ச்சனா கோவப்படலாம், திலீப்பும் கோவப்படலாம். இவன் அவங்கிட்ட சண்டை போடலாம், அவன் இவகிட்ட சண்டை போடலாம். ஆனா இவங்க பிரியறத நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். புரியுதா உனக்கு? திலீப் அர்ச்சனா பத்தி என்ன நினைக்கிறான்னு தெரியும், அர்ச்சனா திலீப்பை பத்தி என்ன நினைக்கிறான்னு தெரியும். அப்படி சேரணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ சேர்ந்திருக்கலாமே. அதான் நடுவுல நீ இருக்கியே. சேராம இருக்க என்னென்ன வேலை இருக்கோ அத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கியே நீ. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அதானே பண்ணிக்கிட்டு இருக்க நீ. நல்ல வேலை நான் ஒருத்தர் இருக்கேன், அதான் பிரியாம இருக்காங்க. இல்லனா ஆளுக்கு ஒரு திசையில போயிருப்பாங்க. நீ உன் குணத்தையும் மாத்திக்க மாட்டேங்கிற, நினைப்பையும் மாத்திக்க மாட்டேங்கிற. நியாயமா பார்த்தா ஒன்னதான் இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அந்த தைரியம் உங்க யாருக்குமே இல்லங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை? இதோ திலீப்பே வந்துட்டான். இவனையே கேட்டறலாம். டேய் திலீப், நீ தானடா இவளை இந்த வீட்ல இருக்க வேண்டாம்னு சொன்ன. அது உனக்கு எப்படிமா தெரியும்? ஒட்டி கேட்டியா? எப்படியோ கேட்டேன். சொன்னியா சொல்லலையா? ஆமா சொன்னேன். கேட்டீங்கல்ல? என்னமோ நான் தான் சொன்ன மாதிரி சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வரீங்க. டேய் திலீப், நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு? இப்பதான் அர்ச்சனாவை வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தேன். இப்ப மறுபடியும் அங்க போனா நல்லா இருக்குமா சொல்லு? அவங்க வீட்டுல நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க வீட்டுல எவ்வளவு மனவேதனை இருக்காங்கன்னு நமக்கு தெரியும்ல. அதை அதிகப்படுத்துற மாதிரி பண்ணா என்னடா அர்த்தம்? ஆமாப்பா, காரணமா தான் சொல்றேன். இனி அர்ச்சனை இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம்ப்பா. அது அவளுக்கும் நல்லதில்ல, எனக்கும் உங்களுக்கும் கூட நல்லதில்ல. டேய் திலீப், ப்ளீஸ்ப்பா, சொன்ன கேளுங்கப்பா. திலீப், டேய். மாமா, நான் புறப்படுறேன் மாமா. இரு அர்ச்சனா, நானும் கூட வரேன். இன்னும் எத்தனை நாளைக்கு உண்மையை மறைப்பீங்க?
பொய்யா இருந்தா தானே சார் நான் மறைக்க போறேன். உண்மையை யாரும் மறைக்க மாட்டாங்க சார். இப்பவும் சொல்றேன் சார், பிரேம கொலை பண்ணணும்னு சூழ்நிலை வந்தா நான் தற்கொலை பண்ணே தவிர அவனை நான் கொலை பண்ண பார்க்க மாட்டேன். என்ன, என்னோட உயிரை விட அவனோட உயிர் உயர்ந்தது. எப்படிப்பட்ட தியாகத்தை பண்ணவன் அவன். கல்யாணம் நின்னு போன நேரத்துல அவன் மட்டும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிருக்கலானா அவளோட வாழ்க்கையே போயிருக்கும். இன்னைக்கு என் தங்கச்சி நல்ல வாழ்க்கையில இருக்கான்னா அதுக்கு காரணமே பிரேம் தான். சொத்துக்காக கொலை பண்றதா சொல்றீங்களே, அப்படி எல்லாம் சொத்துக்காக ஆசைப்படுறவன் நான் இல்ல. அப்படி சொத்து தான் வேணும்னு நினைச்சா என் அப்பா சம்பாதிச்ச சொத்தே எனக்கு இருக்கே, அதை கூட நான் வேண்டாம் தான் சொன்னேன். சார், யாரோ தப்பிக்கிறதுக்காக என் மேல பழிய போட்டிருக்காங்க. நீங்க சரியா விசாரிக்கலனா அவங்க தப்பிச்சிருவாங்க. யாரோன்னா அப்ப தாமோதரன் சொல்றீங்களா? அவரும் பண்ணக்கூடியவர் தான் சார். இப்ப என் மேல எப்படி ஒரு பழி விழுந்ததோ அதே மாதிரி ஒரு பழிய சக்தி மேல போட்டவர். அவளை ஜெயிலுக்கு அனுப்ப வச்சாரு. அதுக்கப்புறம் ஜெயில வேலை செய்யற ஒரு பொண்ணை வச்சு அவன் மூலமா சக்திக்கு விஷத்தை வேற கொடுக்க பார்த்தாரு. ஆனா சார், நல்ல வேளையா சக்தி அதை சாப்பிடல. கர்ப்பிணியா இருந்த ஒரு பொண்ணையே கொலை பண்ண துணிஞ்சவர் அவரு. பிரேமையே அவர் கொலை பண்ணிருக்க மாட்டாரு. என்ன கேட்டா நிச்சயமா அவர் தான் சார் பண்ணிருப்பாரு. நாங்க அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்ட் உங்களை தானே கை காட்டினா? அதையும் அந்த தாமோதரன் தான் சொல்லி கொடுத்துருக்கணும். அந்த போட்டோவை பாருங்க. பிரேம் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இருந்து தான் எடுத்தது. பிரேம் உயிருக்கு போராடிட்டு இருக்க நேரத்துல தான் நான் அவனை பார்க்க போனேன். அந்த நேரத்துல தான் அவன் என்ன வேணும்னு தடுத்திருக்கான். அங்க என் கவனத்தை மாத்திருக்கான். அப்படி நான் அவனோட பழகி இருந்தா அங்க வச்சா நான் போட்டோ எடுப்பேன். பிரேம கொலை பண்றது மட்டும் இல்ல சார், என்னையும் உள்ள தள்ளுறது தான் அவங்களோட பிளான் சார். சார், என் மேலேயே கவனம் வைக்கிறத விட்டுட்டு அவங்க மேல ஒரு பார்வை செலுத்துங்க சார். நிச்சயமா உண்மை வெளிவரும் சார்.